ஆ, வணக்கம். இந்த டிவோர்ஸ் கேஸு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீடிங்ஸு நான் ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் சொல்கிறேன். ஓகேங்களா? இது எனக்கு பின்னாடி வர்ற அட்வொகேட்ஸுங்களுக்காக நான் இதை சொல்கிறேன். சரிங்களா? அதாவது ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து, ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை வருது அப்படின்னும்போது, ஃபஸ்ட்டு 2 பேரும் பிரிஞ்சு போயிடுவாங்க. கரெக்ட்டுங்களா? பெண்ணு வந்து அம்மா வீட்டுக்கு போயிடும். ஓகேங்களா? இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கணவர்ட்டேருந்து விவாகரத்து வாங்கியே ஆகணும். மனைவிகிட்ட இருந்து விவாகரத்து வாங்கியே ஆகணும் அப்படின்னு 2 பேருமே அந்த ஒரு இன்டென்ஷன்ல இருப்பாங்க. கரெக்ட்டுங்களா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து, போய் ஒரு அட்வொகேட்ட போய் அப்ரோச் பண்ணுவாங்க. சரிங்களா? கணவன் மனைவிக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு வருது, ஒரு விரிசல் வருது. அவங்க மனைவி வந்து பிரிஞ்சு போறாங்க, அம்மா வீட்டுக்கு போறாங்க. போயிட்டு வந்து இனிமே நம்மளால வாழ முடியாது. நம்ம விவாகரத்து வாங்குறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு மைண்டுக்குள்ள எண்ணம் வரும். கரெக்ட்டுங்களா? விவாகரத்து வாங்கியே ஆகணும் அப்படின்னு யார் நெனச்சாலும் சரி, ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அட்வொகேட் கிட்ட தான் போவாங்க. கரெக்ட்டுங்களா? அட்வொகேட் கிட்ட போயிட்டு வந்து தன்னோட விஷயத்த அவங்க எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்க. அப்ப அட்வொகேட் என்ன சொல்லுவாரு அப்படின்னா வந்து, உங்களுடைய என்னென்ன பிரச்சனைகள், உங்களுடைய அக்யூசேஷன்ஸ், உங்களுடைய குற்றச்சாட்டுகள வந்து ஒரு பேப்பர்ல எழுதி குடுங்க. உங்க கணவர் வீட்ல என்னென்ன நடந்துச்சு, என்னென்ன கொடுமைகள் பண்ணாங்க, என்னென்ன சித்திரவதைகள நீங்க அனுபவிச்சீங்க, அவர் என்னென்னலாம் உங்களுக்கு பண்ணாரு அப்படிங்கிறது ஒரு பேப்பர்ல எழுதி குடுங்கம்மா. நீங்க வாயில சொன்னீங்கன்னா எங்களுக்கு ஞாபகம் இருக்காது. நீங்க 100, 200 பாயிண்ட் சொல்றீங்க. எல்லா பாயிண்ட்டையும் நோட்டீஸ்ல போட முடியாது. ஸோ, கிறிஸ்பா வந்து நீங்க எழுதி குடுங்க, கையில எழுதி குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வக்கீல் சொல்லுவாரு. இவங்களும் என்ன பண்ணுவாங்க, கல்யாணம் ஆன நாள்லேருந்து, நிச்சயதார்த்தம் ஆன நாள்லேருந்து, சரிங்களா? இவங்க 2 பேரும் லவ் பண்ண நாள்ல இருந்து, ஸ்டார்ட்டிங்ல இருந்து இன்னைய டேட் வரைக்கும் என்னென்ன இத அந்த இன்சிடென்ட்ஸை எல்லாம் வந்து ஒரு பேப்பர்ல எழுதி குடுப்பாங்க. சரிங்களா? இது ஏன் கேட்குறாங்கன்னா, அதுதான் அப்பதான் வக்கீல்களுக்கு வந்து அத பார்த்து டிராஃப்ட் அடிக்கிறது ஈஸியா இருக்கும். கரெக்ட்டுங்களா? அதனால தான் வந்து அட்வொகேட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, வாயில சொல்லாதீங்க. நீங்க வாயில சொன்னீங்கன்னா, நாங்க 100, 200 கேஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு மறந்துடும். ஓகேவா? அதனால எத இன்க்ளூட் பண்றது, எத எக்ஸ்க்ளூட் பண்றதுன்னு எங்களுக்கு தெரியாம போயிடும். நீங்க பேப்பர்ல எழுதி குடுங்கம்மா. நாங்க அதுக்கேத்த மாரி அத டிராஃப்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி இப்ப அட்வொகேட் கிட்ட இது பார்ட்டி கிட்ட எழுதி வாங்குவோம். அவங்க அந்த இன்சிடென்ட்ட வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு பேப்பர்ல எழுதி குடுப்பாங்க. நரேட் பண்ணுவாங்க. இதுதான் மேட்டர். அவங்க சொல்ற அலிகேஷன்ஸ் அத வச்சு நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஒரு லீகல் நோட்டீஸ நம்ம டிராஃப்ட் பண்ணி வந்து அந்த கணவருக்கு நம்ம அனுப்புவோம். கணவருக்கு அனுப்பும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, "சார் கணவருடைய அட்ரஸே எனக்கு தெரியாது சார்" அப்படின்னுவாங்க. "என்னங்க இப்படி சொல்றீங்க?" அப்படி இல்ல சார், அவர் வந்து 10 நாளைக்கு ஒரு வீட்ல இருப்பாரு. ஓகேங்களா? இந்த வீட்ல இருப்பாரு. அப்புறம் அந்த வீட்டுக்கு போவாரு. அப்புறம் அந்த வீட்டுக்கு போய், அப்புறம் அந்த வீட்டுக்கு போய் வேற எங்கேயோ ஓடி போயிடுவாரு சார் அவரு. அவர் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு இடத்துல கு கு வாழ்ற ஆள் கிடையாது. திசை மாறிக்கிட்டே இருப்பாரு அவரு. இடத்த தாவி தாவி போய்க்கிட்டே இருப்பாரு அப்படின்னா, நீங்க குற்றச்சாட்டு சொல்லிட்டீங்க. நாங்க வந்து நோட்டீஸ நாங்க டிராஃப்ட் பண்ணியாச்சு. வக்கீல் நோட்டீஸ் டிராஃப்ட் பண்ணியாச்சு. இப்ப நாங்க அனுப்புறதுக்கு எனக்கு ஒரு அட்ரஸ் வேணும். இல்லங்க அவரு எந்த அட்ரஸ்ல இருப்பாருன்னு எனக்கு தெரியாதுங்க. அவர் 10 நாளைக்கு ஒரு முறை கூடு விட்டு கூடு பாயும் வித்தைய கற்றவருங்க அவரு. அதனால வந்து அவர் ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டே இருப்பாருன்னா, அந்த லீகல் நோட்டீஸ டிராஃப்ட் பண்ணி வேஸ்ட். ஏன்னா இப்படிதான் ஒரு கிளையண்ட் வந்தாங்க. இல்ல சார் என் கணவர் வந்து பார்த்தீங்கன்னா, 10 நாளைக்கு ஒரு முறை இடம் மாறிக்கிட்டே போயிருப்பாருன்னா, ஒண்ணுமே பண்ண முடியாது. நோட்டீஸ் அடிச்சு பிரயோஜனம் கிடையாது. கரெக்ட்டுங்களா? இல்லங்க அவர் வந்து சென்னையில வந்து ஃபர்ஸ்ட் இங்க அம்பேத்கர் நகர்ல இருந்தாரு. அதுக்கப்புறம் அடையாருக்கு போனாரு. அப்புறம் திருவான்மியூர்ல இருப்பாரு. அதுக்கப்புறம் அப்படியே வந்து இப்போ மந்தவெளிக்கு போவாரு. அப்படியே அவர் கிராமத்துக்கு போயிடுவாரு. கிராமத்துல கூட அவரோட கிராமத்தோட வீட்டு அட்ரஸ் எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொன்னா நோட்டீஸ் அப்படியே ப்ரிப்பேர் பண்ணி பிரயோஜனம் கிடையாது. கரெக்ட்டுங்களா? ஸோ அவருடைய கிராமத்து அட்ரஸ நீங்க தான் எங்களுக்கு குடுக்கணும். கரெக்ட்டுங்களா இல்லையா? எதுக்குன்னா, இந்த அளவு ஒரு பேசிக்கான ஒரு நாலேட்ஜ் கூட இல்லாம வந்து வக்கீல் கிட்ட முறையிட்டு, நாங்க நோட்டீஸ் டிராஃப்ட் பண்ணதுக்கப்புறம், அட்ரஸ் இல்லைங்க, அட்ரஸ் தெரியாதுங்க எனக்கு. அவர் அந்த வீட்லருந்து காலி பண்ணிட்டு போயிட்டாருங்கன்னா, நாங்க யாருக்கு நோட்டீஸ் அனுப்புறது? இதுதான் மேட்டர். அதாவது ஒரு கணவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவரு 4, 5 அட்ரஸ்ல குடியிருக்கிறாரு. ஒவ்வொரு அட்ரஸ்ல 10, 10 நாள் இருப்பாரு அவரு. நாங்க 4 அட்ரஸுக்கும் நோட்டீஸ் அனுப்பிச்சு விட்டோம். 4 அட்ரஸுக்கும் அது ரிட்டர்ன் தான் ஆகுது. கரெக்ட்டுங்களா? அதுக்கப்புறம் வந்து 5வதா அவரோட கிராமத்து அட்ரஸுக்கு அனுப்புனாக்கா, அந்த கிராமத்து அட்ரஸ்ல அவங்க அப்பா அத ரிசீவ் பண்றாரு. நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, அவர் 5 அட்ரஸ்ல இருக்கிறாருன்னு உங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா, அந்த 5 அட்ரஸுக்கு நாங்க நோட்டீஸ் அனுப்புவோம். ஏன்னா, ஏதோ ஒரு இடத்துல வந்து அவர் ரிசீவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. சரிங்களா? ஸோ அவருடைய அட்ரஸ வந்து நீங்க தான் எங்களுக்கு குடுக்கணும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆதார் அதாவது இப்ப நீங்க ஒரு நோட்டீஸ் அனுப்பணுன்றீங்க. மனைவி வந்து கணவனுக்கு நோட்டீஸ் அனுப்புறாங்க. இல்ல கணவர் வந்து மனைவிக்கு நோட்டீஸ் அனுப்புறாங்க அப்படின்னா, எதுவா இருந்தாலுமே அவங்களுடைய ஆதார் கார்டு, பான் கார்டு, டிரைவிங் லைசென்ஸ், வோட்டர் ஐடி இந்த இதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா? அவங்க பாஸ்போர்ட்டு இதில எல்லாத்துலயுமே அவங்களுடைய அட்ரஸ் இருக்கும். அந்த ஆதார் கார்டு ஆகட்டும், வோட்டர் ஐடி ஆகட்டும், டிரைவிங் லைசென்ஸ் ஆகட்டும், பாஸ்போர்ட் ஆகட்டும், அவங்களுடைய பேங்க் பாஸ்புக்கு, பேங்க் ஸ்டேட்மெண்ட் இதில எல்லாத்துலயுமே அவங்களுடைய அட்ரஸ் இருக்கும். கரெக்ட்டுங்களா? இத வந்து நம்ம ஒரு ஆவணமா வந்து நம்ம வந்து கோர்ட்ல நம்ம தாக்கல் பண்ணுவோம். எதுவுமே என்கிட்ட இல்லைங்க அப்படின்னா வந்து பிரயோஜனமே இல்லைங்க. போயிட்டு வாங்க.
கரெக்டு தானே? எதுவுமே இல்லைன்னு நான் யாருக்கு நான் நோட்டீஸ் அனுப்ப முடியும்? ஏன்னா இல்லைங்க என் கணவர் என்னை கொடுமைப்படுத்துவாருங்க, நான் அவர் கூட வாழ்ந்தேங்க, ஆனால் அவர் ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸு, பாஸ்போர்ட்டு எதுவுமே அவர் என்கிட்ட கொடுக்க மாட்டாருங்க, அவர் கொடுத்தா வைப்பார், நீங்கள் தான் பார்த்து எடுத்து வைக்கணும். இல்லைங்க அது எடுத்து வைக்கிற அளவுக்கு எனக்கு சாமர்த்தியம் பத்தலைங்கன்னா நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. கரெக்டுங்களா இல்லையா? ஸோ இப்போ இதில் டியூட்டி வந்து என்ன அப்படின்னா வந்து இந்த எல்லா விதமான ஆவணங்களையும் நீங்கள் தான் வந்து சேகரித்து ஒரு சேஃப் கஸ்டடியில் நீங்கள் தான் வச்சுக்கணும். ஏன்னா உங்கள் கணவர் மேலே நீங்கள் நோட்டீஸ் அனுப்பணும், மனைவி மேலே நோட்டீஸ் அனுப்பணும்னா இந்த இந்த ஆதாரம் இந்த இந்த இதெல்லாம் முக்கியமாக நமக்கு தேவை. ஓகேங்களா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிரைவிங் லைசன்ஸில் ஒரு 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 அட்ரஸ், ஓட்டர் ஐடியில் ஒரு அட்ரஸ், ஆதார் கார்டில் ஒரு அட்ரஸ், பாஸ்போர்ட்டில் ஒரு அட்ரஸ். கரெக்டுங்களா? எல்லாமே அவங்க சொந்த ஒவ்வொரு அட்ரஸை கொடுத்து வைப்பார் அவர். கரெக்டுங்க? அப்போ அவர் அந்த அளவுக்கு ஒரு கிரிமினலாக ஒவ்வொன்றுத்துல ஒரு அட்ரஸ் இருக்குதுன்னு சொல்லும்போது நான் எல்லா அட்ரஸுக்கும் தான் நான் நோட்டீஸ் அனுப்பிச்சாகணும். கரெக்டுங்களா இல்லையா? இந்த எதுவுமே இல்லாமல் வந்தால் நான் என்ன பண்ண முடியும்? ஸோ அதனால் வந்து கணவர் வந்து எந்த இடத்துல வந்து பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கிறாரு, எத்தனை பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கிறாரு, எந்தெந்த பேங்க்கில் ஜீரோ பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாரு, எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் பணத்தை மெயின்டைன் பண்ணுறாரு, ஓகேவா? அவருடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு முதற்கொண்டு எல்லாமே உங்ககிட்ட இருக்கணும். கரெக்டுங்களா இல்லையா? அவருடைய அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டுலாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதான் இந்த அவரோட இன்ஸ்டாகிராம் பாஸ்வேர்டு, அவரோட ஃபேஸ்புக் பாஸ்வேர்டு, இதெல்லாம் பிரயோஜனம் கிடையாது. நமக்கு தேவை இது மெயினாக வந்து அவர் எத்தனை பேங்க்கில் ஆக்கும். ஏன்னா டிவிசி கேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோர்ட் வந்து என்ன சொல்லும், கணவன்மாரே நீங்கள் வந்து உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை தாக்கல் பண்ணுங்கன்னு கோர்ட்டு சொல்லுது டிவிசி கேஸில். இவர் என்ன பண்ணுவார், 4 பேங்க் அக்கௌண்ட் வச்சுருப்பார், அதில் வந்து 3 வந்து ஜீரோ பேலன்ஸாக இருக்கும். அதில் ஜீரோ பேலன்ஸ் எதுவோ அதை கொண்டு வந்து தாக்கல் பண்ணி விட்ருவார். ஸோ டிவிசி கோர்ட்டில் கேஸ் நடக்கும் பொழுது கணவன்மாரே நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை தாக்கல் பண்ணுங்கன்னு கோர்ட்டு சொல்லும்போது இவர் என்ன பண்ணுவார், நான் பேங்க் ஆஃப் பரோடாவில் ஜீரோ பேலன்ஸ் வச்சுருக்கிறேன், நான் இந்தியன் பேங்க்கில் ஜீரோ பேலன்ஸ் வச்சுருக்கிறேன், ஐஓபியில் ஜீரோ பேலன்ஸ் வச்சுருக்கிறேன்னு சொல்லிட்டு ஜீரோ பேலன்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டாக கொண்டு வந்து தாக்கல் பண்ணுவார். ஆனால் உண்மையிலே ஹெச்டிஎஃப்சிலேயே ஐசிஐசியில் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பார் லேக்ஸ் கணக்கில். அதை வந்து அவர் தாக்கல் பண்ணவே மாட்டார் கோர்ட்டில். அப்போது அதை தாக்கல் பண்ண வேண்டியது யார்? ஒய்ஃபுடைய டியூட்டி. ஒய்ஃப் தான் என்ன பண்ணணும், கணவர் எவ்வளோ இடத்துல அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கிறாரு, எது இதில் பணம் இருக்குது இல்லைன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் நீதாமா ரெடியாக வச்சுக்கணும். அதை விட்டு எதுவுமே இல்லாமல் வெறும் கையோட வந்தால் நாங்கள் என்ன பண்ண முடியும்? ஸோ அப்போ வந்து ஆதார் கார்டு, பேன் கார்டு என்கிட்ட கிடையாது சார், அதெல்லாம் அவர் என்கிட்ட கொடுத்து வைக்க மாட்டாருன்னா கொடுத்து தான் வைக்க மாட்டாங்க, நம்ம தான் அதை சேஃப்டியாக பார்த்து எடுத்து வச்சுக்கணும். பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் அவர் வந்து தனியாக மெயின்டைன் பண்ணுவார் சார், சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணுவார்னா அவர் சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணுறதுனால தான் நீங்கள் வந்து உட்காந்துருக்குற, அதனால தான் நம்ம அவருக்கு நோட்டீஸே அனுப்புகிறோம். எனக்கு அந்தளவுக்கு சாமர்த்தியம் பத்தாதுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. கரெக்டாக இல்லையா? நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிட்டு வரேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஸ்டார்டிங்லேருந்து சொல்கிறேன் நான். அதாவது கணவன் வந்து மனைவி கிட்ட வெளிப்படையாக இல்லை, மனைவி வந்து கணவன் கிட்ட வெளிப்படையாக இல்லை அப்படின்னா பின்னாடி பிரச்சனை காத்திருக்குது அப்படின்றத மட்டும் நான் முதல்லையே சொல்லிடுறேன். எல்லா இன்ஃபர்மேஷனையும் நம்ம தான் வந்து செல்ஃபோன்லேயோ இல்லை கம்ப்யூட்டர்லேயோ லேப்டாப்லேயோ நம்மளுடைய ஸ்பவுஸ், ஓகேவா, நம்முடைய பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, நம்மளுடைய பெட்டர் ஹாஃப், அவங்களோட டேட்டாவை நம்ம தான் நம்மளோட லேப்டாப்பு, ஃபோனு எல்லாத்துலேயும் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கணும் ஒரு சேஃப்டிக்கு. கரெக்டுங்களா? எதுக்கு நான் சொல்கிறேன்னா, சார் டிவோர்ஸ் கேஸ் போடுறதுக்கு வந்தேன் சார், ஆனால் வந்து கல்யாண பத்திரிக்கையே அவர்கிட்ட தான் சார் இருக்குது, கல்யாண பத்திரிகையோட ஃபோட்டோ கூட என்கிட்ட கிடையாது சார், கல்யாண பத்திரிகை ஜெராக்ஸ் கூட என்கிட்ட கிடையாது சார், அவருடைய ஆதார் கார்டு, என்னுடைய ஆதார் கார்டு கூட அவர் எடுத்துகிட்டு போயிட்டார் சார், என்னுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸ் கூட என்கிட்ட இல்லை சார்னா நாங்கள் என்ன பண்ண முடியும்? எப்படி கேஸ் போட முடியும்? இன்ஸ்டிடியூட்டிங் ஆஃப் கேஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, கேஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த டாக்குமெண்ட்லாம் வேணும். இங்கே ஸ்டார்டிங்கே ட்ரபிள். அப்புறம் எங்கே இந்த டாக்குமெண்ட் இல்லாமல் என்னத்தை கோர்ட்டில் போய் கேஸ் ஃபைல் பண்ண முடியும்? கரெக்டுங்களா? ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் மெயின். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் அவருடைய படிப்பு சர்டிஃபிகேட்டு, உங்களுடைய படிப்பு சர்டிஃபிகேட்டு, அவர் எந்த கம்பெனியில் வேலை பார்க்குறாரு, அவர் எவ்வளோ சம்பளம் வாங்குறாரு, அவருடைய பே ஸ்லிப்பு, அவருடைய எல்லாமே நம்ம வந்து ஒரு காப்பி நம்ம வச்சுருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து பக்கா இது வந்து நம்மளுடைய ஆயுதங்கள் இல்லை, அவங்களுடைய ஆயுதங்கள். அவங்க ஆயுதம், அது வந்து அவங்களுடைய ஆயுதம். அவங்களுடைய ஆயுதத்தை நம்ம இங்கே கையில் வச்சுருக்கணும். அப்போ தான் நம்ம எந்த ஒரு கேஸையும் பட்டுன்னு போட முடியும். டாக்குமெண்ட் இல்லாமல் கேஸ் போட முடியாது. கரெக்டாக இல்லையா? ஸோ டாக்குமெண்ட்ன்றது முக்கியம். மெயினாக டாக்குமெண்ட்ன்றது அட்ரஸ். கணவர் எங்கே இருக்காருன்னே தெரியாது சார்னா அவருக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சு பிரயோஜனமே கிடையாது, நோட்டீஸும் அனுப்ப முடியாது. அதாவது அந்த கணவரோ மனைவியோ வந்து ட்ரிக்கியாக இருக்காங்க வைங்களேன், அதாவது ரொம்ப புத்தி சாதுரியமாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து குடும்ப செலவுக்கு காசு வாங்கினோன்னா கூட, இப்போ கணவர் என்ன சொல்கிறது, கணவர் வந்து ரொம்ப ட்ரிக்கியாக இருக்கிறாரு, ரொம்ப புத்தி சாதுரியமாக இருக்கிறாரு அப்படின்னா அவர்கிட்ட குடும்ப செலவுக்கு வந்து கையில் தான் வந்து காசு வாங்கிக்கணும். ஏங்க ஒரு 10 ரூபா கொடுங்க, 10,000 கொடுங்க, 20,000 கொடுங்கன்னா கையில் காசு வாங்கணும். இதே நீங்கள் கணவருக்கு எதாவது கொடுக்குறீங்க, நீங்கள் மனைவிக்கு எதாவது கொடுக்குறீங்க, அவங்க ஒரு ட்ரிக்கி பீப்புளாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஜிபே மூலமாக தான் கொடுக்கணும். நாளைக்கு வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எம்சி கேஸ் போடுவாங்க, மெயின்டெனன்ஸ் கேஸ் போட்டுட்டு 5 ரூபா கூட கொடுக்கலங்க ஃபேமிலி நடத்துறதுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போ வந்து என்ன ஆகும், 5 ரூபா கூட கொடுக்கலங்க, 5,000 கூட கொடுக்கலங்க, குடும்பம் நடத்துறதுக்கு காசு கொடுக்கலங்க அப்படின்னா அப்போ வந்து இல்லைங்க, நான் ஒவ்வொரு காசையும் வந்து நான் வந்து ஜிபே மூலமாக தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன், நெஃப்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் எவிடன்ஸு.
கரெக்டுங்களா? இப்போ கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து வீடு வாங்குறாங்க. ஒருத்தருடைய சம்பளம் குடும்பத்துக்கு போகும், ஒருத்தருடைய சம்பளம் வந்து இஎம்ஐக்கு போகும். இப்போ இந்த பொண்ணு என்ன பண்ணுது அப்படின்னா வந்து கணவர் வந்து வீட்டு செலவு பார்க்க சொல்லுது கணவரை. ஓகேவா? கணவர் வந்து ஏங்க நீங்கள் வீட்டு செலவு பாருங்கள், நான் இஎம்ஐ கட்டுறேன். இப்போ அவங்களுக்குள்ள பிரச்சனை வரும்போது அந்த பொண்ணு என்ன சொல்லுது அப்படின்னா வந்து, இந்த வீடு நான் 50 லட்சம் கொடுத்து நான் தான் வாங்கியிருக்கிறேன், நான் தான் இஎம்ஐ கட்டுறேன், இவர் ஒரு பைசா கூட கட்டவே இல்லை, அதனால் இவர் அந்த வீட்டை விட்டு காலி பண்ண சொல்லுங்கன்னு அந்த பொண்ணு வந்து பெட்டிஷன் போடுது. சரிங்களா? ஸோ அப்போ கோர்ட் என்ன கேட்குது, இந்த பொண்ணு 50 லட்சம் கொடுத்து ஃப்ளாட் வாங்குது, அதனுடைய இஎம்ஐ ஒவ்வொரு மாதமும் இந்த அக்கௌண்ட்லேருந்து போய்கிட்டு இருக்கு, இந்த பொண்ணுடைய அக்கௌண்ட்லேருந்து போய்கிட்டு இருக்கு. நீ இந்த வீட்டுக்கு ஏதாவது காசு கட்டியிருக்கியாப்பா? கட்டியிருக்கேன்னா எந்த வகையில் கட்டியிருக்க, எந்த முறையில் கட்டுற, கட்டினதுக்கு ஆதாரத்தை கூட எங்கேருந்து கொடுப்பான் அந்த பையன்கிட்ட ஒன்றுமே கிடையாது. அவன் என்ன சொல்கிறான், என் பொண்டாட்டி 50,000 சம்பாதிக்குதுங்க, 40,000 இஎம்ஐ கட்டுது, என்னை குடும்பத்தை பார்க்க சொல்லிச்சு, நான் குடும்ப செலவுகளை பார்த்தேன், அந்த பொண்ணு வந்து இஎம்ஐ கட்டிச்சு, கடைசியில் பார்த்தா இது இப்படி பொண்ணு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க, அதெல்லாம் கிடையாது தம்பி, அந்த பொண்ணு தான் 50 லட்சம் கொடுத்து ஃப்ளாட் வாங்கியிருக்குது, அதுக்கு 50,000 ரூபா சம்பளம், 40,000 இஎம்ஐ கட்டுது, இஎம்ஐ ஒவ்வொரு மாதமும் அதோட அக்கௌண்ட்ல இருந்து போய்கிட்டு இருக்கு, நீ ஒரு பைசா கூட அந்த வீட்டுக்கு கொடுக்கவே இல்லை. ஓகேவா? இந்த வீடு உங்கள் பேரில் 2 பேர் ஜாயிண்ட் கணவன் மனைவி 2 பேரில் இருக்குது, 2 பேர் பேரில் இருக்குது. பட் இருந்தாலும் நீ ஒரு காசும் கொடுக்கல, மேலே அந்த வீட்டை விட்டு காலி பண்ணுன்னு கோர்ட் வந்து ஆலந்தூர் கோர்ட்டில் ஆர்டர் போடுறாங்க. சரிங்களா? ஐஏல ஆர்டர் போடுறாங்க. சரிங்களா? இதுதான் மேட்ரு. நான் அதுக்கு தான் ஒவ்வொரு விஷயத்தையும் விலாவாரியாக சொல்கிறேன். இது விலாவாரியாக கேட்க பிடிக்கலன்னா வீடியோவை பார்க்க வேண்டாம். என்னோடய வீடியோவை யாரும் பார்க்க தேவையில்லை. ஷேர் பண்ணுங்க. நான் சொல்லவே இல்லை ஷேர் பண்ணாதீங்க, என் வீடியோவை பார்க்காதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, பெல் பட்டன் ஐக்கான் கிளிக் பண்ணாதீங்க, எனக்கு எதுவுமே தேவை கிடையாது. கரெக்டுங்களா? உண்மையிலேயே எவனுக்கு நாலேஜ் தேவைன்னு நினைக்கிறானோ அவன் வந்து இந்த வீடியோவை பார்த்தா போதும். கரெக்டுங்களா? இதுதான் மேட்ரு. ஸோ பார்ட்டி வந்து நம்மளுடைய கூட இருக்கிற நம்முடைய ஸ்பவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரிக்கியாக இருக்கிறாங்க அப்படின்னா வந்து பணத்தை நீங்கள் கையில் தான் கொடுக்கணும். சாரி, அது பணத்தை வந்து நீங்கள் ஜிபே ட்ரான்ஸ்ஃபர், நெஃப்ட் ட்ரான்ஸ்ஃபர், ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ணணும். ₹1 கூட என்ன பண்ணக்கூடாது, கையில் தூக்கி கொடுத்துடக்கூடாது. அப்புறம் நாளைக்கு கையில் அப்புறம் வந்து எவிடன்ஸே இல்லாமல் போயிடும் கோர்ட்டில். கரெக்டுங்களா இல்லையா? நீ என்ன இந்த குடும்பத்துக்கு ஒன்றுமே பண்ணலைங்க, இல்லைங்க நான் குடும்பத்துக்கு ஒவ்வொரு மாதமும் ஜிபேயில் பாருங்கள் ₹5,000 ஃபுட் எக்ஸ்பென்சஸ், ₹5,000 மளிகை சாமான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எவிடன்ஸ் எடுத்து காட்டலாம். கோர்ட்டுக்கு தேவை எவிடன்ஸ் தானே. இதுதான் மேட்ரு. சரிங்களா? அவங்களுடைய எஜுகேஷன் சர்டிஃபிகேட் அவங்க கிட்ட இருக்கணும். அந்த எஜுகேஷன் சர்டிஃபிகேட், அதாவது கணவர் வந்து என்ன படிச்சிருக்கிறாரு, அவர் பிஇ படிச்சிருக்கிறாருங்க அப்படின்னா பிஇ படிச்சதுக்கு உண்டான ஆதாரத்தை நம்ம கையில் வச்சிருக்கணும். அவருடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட் தேவையில்லை, அந்த ஜெராக்ஸ் ஆச்சு நம்ம கோர்ட்டில் போடணும்ல. நாளைக்கு அவன் வந்து சொல்லுவான் கோர்ட்டில், ஐயா நான் பிஇ படிக்கவே இல்லை, நான் வெறும் +2 தான் படிச்சிருக்கேன்னுவான். கரெக்டுங்களா? அப்போ வந்து இந்த சர்டிஃபிகேட் தான் அங்கே பேசும். கரெக்டுங்களா? இதில் டிவிசி கேஸில் நான் சொல்கிறேன். அதாவது நான் வந்து இது ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர், இந்த ஒரு பெண்மணி வந்து என்ன பண்ணாங்க, ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் கிட்ட வந்தாங்க. அப்போ நான் சிங்காரவேலர் மாளிகையில் அந்த பாதுகாப்பு அலுவலர், ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர், அதாவது சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர். நான் அங்கே ஹியரிங்காக போயிருக்கிறேன். அங்கே ஒரு பொண்ணு வந்துச்சு, இது போல் என் கணவர் வந்து என்னை விட்டு பிரிஞ்சிட்டாருங்க, என் கூட ஒரு வாழ மாட்டுறாருங்க, அதனால் அவர்கிட்ட எனக்கு ஒரு ₹10,000 வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து மனு கொடுக்குது. சரிங்களா? அதான் அந்த ஃபார்ம் 1, ஃபார்ம் 2, ஃபார்ம் 3 அதெல்லாம் கொடுப்பாங்க, அதை நீங்கள் ஃபில்அப் பண்ணி தருவீங்க. கரெக்டுங்களா? அப்போ வந்து அந்த அந்த ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் வந்து அந்த அம்மாட்ட கேட்குறாங்க, அந்த பெண்ணிட்ட கேட்குறாங்க, ஏம்மா ரைட்டுமா, ஃபார்ம் 1, ஃபார்ம் 2, ஃபார்ம் 3 இதெல்லாம் நீ ஃபில்அப் பண்ணி கொடுக்குற, என் கணவர்கிட்டேருந்து ஒரு ₹10,000 எனக்கு வாங்கி கொடுங்கலாம் நீ கேட்குற, ரைட்டு, உன் கணவருக்கு வந்து நம்ம நோட்டீஸ் அனுப்புவோம், கவர்மெண்ட்லேருந்து ஒரு நோட்டீஸ் ஒன்று போகும், சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது பேர்னா ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர், பாதுகாப்பு அலுவலர், சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அண்டர் தி டிவிசி ஆக்ட். அப்போ அவங்க கேட்குறாங்க, உங்கள் கணவருடைய அட்ரஸை கொடுங்க. நான் என் கணவரோட அட்ரஸே எனக்கு தெரிலங்க, அவர் எங்கே இருக்கிறாருன்னே தெரிலங்க, நாங்கள் 2 பேரும் லவ் மேரேஜ் தாங்க பண்ணிக்கிட்டோம், அதுக்கப்புறம் அவர் என் கூட சண்டை போட்டுக்கிட்டு அவர் போயிட்டாருங்க, அவர் அம்மா வீட்டுக்கு போய் பார்த்தாலும் அவர் அம்மா வீட்லேயும் இல்லைங்க, அவர் ஃப்ரெண்டு வீட்டில் போய் தேடினா ஃப்ரெண்டு வீட்லேயும் இல்லைங்க, இப்போ அவர் எங்கே இருக்கிறாருன்னே தெரியலங்க அப்படின்னா யாருக்கு நோட்டீஸ் அனுப்புறது? அதுதான் கதை. இப்போ கரெக்டுங்களா? யாருக்கு நோட்டீஸ் அனுப்புறது, எந்த அட்ரஸுக்கு நோட்டீஸ் அனுப்புறது? அட்ரஸே இல்லையே. அட்ரஸ் இல்லாத ஆளுக்கு எப்படி நான் நோட்டீஸ் அனுப்ப முடியும்? நீ போய் முதல்ல அட்ரஸை தேடி கண்டுபிடிச்சிட்டுவான்னு சொல்லிட்டு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் என்ன பண்ணிட்டாங்க, அனுப்பிச்சு வச்சிட்டாங்க. அதே கதை தான் இப்போ இங்கேயும். வக்கீல் ஆஃபீஸுக்கு வந்தால் மட்டும் பத்தாது, சார் என் கையில் காசு இருக்குது சார், நோட்டீஸ் அனுப்புங்க சார், நான் கையில் காசை வாங்கிட்டு நாங்கள் நோட்டீஸை டிராஃப்ட் பண்ணுவோம். யாருக்கு அனுப்புறது? அட்ரஸே இல்லாமல் யாருக்கு அனுப்புறது? ஸோ அட்ரஸ்ன்றது மெயின் இல்லையா? அதுக்கு தான் சொல்கிறேன், எல்லா ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, இப்போ அந்த எல்லாத்தையும் சேகரித்து வைங்க. மாமனார் வீடு எங்கே இருக்குது, அவர் இல்லைங்க மச்சான் வீட்டில் இருக்கிறாரு, தொத்தா வீட்டில் இருக்கிறாருன்னா எல்லா வீட்டு அட்ரஸும் நீங்கள் தான் தெரிஞ்சு வச்சுக்கணும். அவர் வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாருன்னா கூட அட்லீஸ்ட் 7-8 சொந்தக்காரர் இருந்தானா எல்லாரோட வீட்டையும் அட்ரஸ் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. எந்த அட்ரஸுமே அவன் கணவர் இல்லாமல் போயிடுவார். அப்போ எந்த அட்ரஸுமே எனக்கு தெரியாது சார்னா நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? இப்படிலாம் வருது, கேஸ் வருது. ஆள் இல்லாத இடத்துக்கு நான் எப்படி நோட்டீஸ் அனுப்ப முடியும்? அதாவது அந்த ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஏம்மா உன் கணவர் வந்து
எங்கே இருக்கிறாருன்னே உனக்கு தெரியலன்ற. அவர் வெளி மாநிலத்துக்கு எங்கேயா ஓடி போயிட்டாரா, அதுவும் எனக்கு தெரியாது. அம்மா வீட்லேயும் இல்லை, சொந்தக்காரன் வீட்லேயும் இல்லை, ஃப்ரெண்ட்ஸு வீட்லேயும் இல்லை. அவர் வேறு ஏதோ ஒரு கம்பெனியில் வேலைக்கு பார்த்துக்கிட்டு வேற எங்கேயா போயிட்டாரா தெரியாதுங்க. அப்போ நீ ஒன்று பண்ணு, முதல்ல போய் போலீஸ் ஸ்டேஷனில் இவன் கணவர் காணவில்லைன்னு ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடு. உன் கணவரை போலீஸ்காரங்க தேடி கண்டுபிடிக்கிட்டோம். அதுக்கப்புறம் கணவர் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நீ இங்கே வந்து நில்லு, இங்கே மனுவை கொடு, அப்புறம் நான் மனுவை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் அம்மா அமுச்சு வச்சிட்டாங்க. கரெக்டுங்களா? இது எவ்வளோ பெரிய ஒரு கவலைக்கிடமான ஒரு சுச்சுவேஷன் பாருங்கள். கணவர் எங்கே இருக்கிறாங்கன்னே தெரியல. ஆனால் அவங்ககிட்ட இந்த அம்மா 10,000 வாங்கணும்னு சொல்லிட்டு நினைக்குது. நினைப்பு கரெக்டு தான். ஆனால் வந்து அட்ரஸ் வாங்கி கொடுக்கணுமே. அதுக்காக தான் இப்போ மெயினாக அந்த வீடியோ போடுறதே. இப்போது கணவருடைய வீட்டு அட்ரஸ் கிடச்சி போச்சு, ரைட்டுங்க. நம்ம அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிடுறோம். நம்ம நோட்டீஸ் அனுப்பிச்சா ரெஜிஸ்டர்டு போஸ்ட் வித் அக்னாலேஜ்மெண்ட் டியூவோட வச்சு அனுப்புவோம். அதை அனுப்புறதுக்கு இன்றைக்கி தேதியில் 30 ரூபா செலவாகும். சென்னை சிட்டிக்குள்ளே. வெளி இடம்னா 40 ரூபா 50 ரூபா ஆகும். ரைட்டுங்களா? அதுக்கு ஒரு 3000மோ 5000மோ வந்து அட்வொகேட்ஸுங்க வந்து அவங்களுடைய திறமைக்கு தகுதிக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஃபீஸ் வாங்கிக்குவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ரெஜிஸ்டர்டு போஸ்ட் வித் அக்னாலேஜ்மெண்ட் டியூ. அக்னாலேஜ்மெண்ட்னா ஏடி கார்டுன்னு சொல்லுவோம். ஏடி கார்டை வச்சு அனுப்புவோம். அப்போ தான் வந்து அந்த ரெஜிஸ்டர்டு போஸ்ட் அவர் வாங்கிக்கிட்டு கையெழுத்து போட்டு நம்மளுக்கு அமுச்சு விடுவார் அந்த ஏடி கார்டை. கரெக்டுங்களா? சில பேர் வந்து அதை ரிசீவ் பண்ணுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ரெஃப்யூஸ் பண்ணி விட்ருவாங்க. நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ரெஃப்யூஸ்டுன்னு சொல்லிட்டு நமக்கு ரிட்டர்ன் வந்துடும். சரிங்களா? இது இப்போ மட்டும் பண்ண மாட்டாங்க. கோர்ட்லேருந்து சம்மன் போகும் பார்த்தீங்களா, அவங்களுக்கு கோர்ட்லேருந்து இப்போ பார்ட்டிஸுக்கு சம்மன் போனால் புத்திசாலிங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து அதை வாங்க மாட்டாங்க. வாங்காமல் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த போஸ்ட்மேன் கிட்ட வந்து, ஏன்னா இதெல்லாம் இந்தியா போஸ்ட் வழியாக அனுப்பணும். அதாவது கவர்மெண்ட் போஸ்ட் வழியாக தான் அனுப்பணும். கொரியர் வழியாக அனுப்ப மாட்டாங்க இந்த ரெஜிஸ்டர்டு போஸ்ட் எல்லாமே. ஓகேங்களா? ஏன்னா அது கவர்மெண்ட் வழியாக தான் போகும். அந்த இந்தியா போஸ்ட்டில் வழியாக அனுப்பிச்சா தான் நம்ம ட்ராக்கிங் பண்ண முடியும் அதை. ஓகேங்களா? அந்த நம்பரை போட்டு. சரிங்களா? இதில் என்ன ஆகும் அப்படின்னா, சில பேர் வந்து என்ன பண்ணுவோம், அப்போ அந்த போஸ்ட்மேனுக்கு வந்து ஒரு 100 ரூபா 200 கையில் கொடுத்துட்டு, இதை அப்படியே திருப்பி அமுச்சு விட்ருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது நார்மலாக நடக்கிறது தான். சரிங்களா? அவனை என்ன பண்ணுவான் அப்படின்னா வந்து டோர் லாக்டு அப்படின்னு எழுதுவான். இல்லைனா ராங் அட்ரஸ்ஸு, இன்சஃபிஷியன்ட் அட்ரஸ்ஸு, ஓகேங்களா அப்படின்னு சொல்லிட்டு எழுதி விட்ருவான். ஸோ அப்போ என்ன ஆகும், கோர்ட்லேருந்து போகிற சம்மன் வந்து, சரிங்களா, அதாவது கோர்ட்லேருந்து போகும்போது பெய்லிஃப் தான் கொண்டு போய் கொடுப்பாங்க. முக்கால்வாசி 99% வந்து பெய்லிஃப் அவங்க கொண்டு போய் கொடுத்துருவாங்க வைங்க. நான் எதுக்கு இதை ஃப்ரெஷ் சம்மன் போகும் கோர்ட்லேருந்து. ஃப்ரெஷ் சம்மன் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, கோர்ட்லேருந்து ஃப்ரெஷ் சம்மன் போகும், ப்ரைவேட் நோட்டீஸ் நம்ம அனுப்புவோம். கோர்ட்லேருந்து அந்த ஃப்ரெஷ் சம்மன் ஜட்ஜ் என்ன சொல்லுவாங்க, சென்ட் ஃப்ரெஷ் சம்மன் டு த ரெஸ்பாண்டன்ட்னு சொல்லிட்டு எழுதி விட்டுருவாங்க. சென்ட் ஃப்ரெஷ் சம்மன் டு த ரெஸ்பாண்டன்ட்னு சொல்லிட்டு ஜட்ஜ் எழுதுவாங்க அட்ஜுடிகேஷனில். இப்போ அதில் என்ன ஆகும்னா, அங்கே இப்போ பார்த்தாக்கா வந்து இப்படி நடக்கும். அதான் போஸ்ட்மேன்ட்ட ஒரு 100-200 கொடுத்துட்டா என்ன பண்ணுவாங்க, அவங்க டோர் லாக்னு எழுதுவாங்க. ராங் அட்ரஸ்ஸு, இன்சஃபிஷியன்ட் அட்ரஸ்ஸு, அப்படின்லாம் அட்ரஸ் இன்கரெக்டு, ஓகேவா, அட்ரஸி நாட் ஃபவுண்டு, அட்ரஸி வந்து வெக்கேட்டடு, இப்படிலாம் வந்து ரிமார்க்ஸ் எழுதி ரிட்டன் அனுப்பிச்சி விட்ருவாங்க. அதுக்காக தான் வந்து கோர்ட்லேருந்து பெய்லிஃபே கொண்டு போய் அந்த சம்மனெல்லாம் கொடுப்பாங்க. கரெக்டுங்களா? சம்மனை கொடுத்து ஆப்பரண்ட் பார்ட்டியோட வீட்டில் போய் சந்தித்து அவர்கிட்ட அந்த சம்மனை கொடுத்து கம்ப்ளைண்ட் காப்பியை கொடுத்து கையெழுத்து வாங்கிட்டு வந்து நாசிர் செக்ஷனில் கொடுப்பாங்க அந்த பெய்லிஃப். சரிங்களா? இதுதான் நடைமுறை. நான் இது எதுக்கு யாருக்காக போடுறேன்னா, அட்வொகேட்ஸுங்களுக்காக தான் போடுறேன். வேறு ஒன்றும் இல்லை. ஸ்டார்டிங்லேருந்து போடுறேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா யாரும் எதுவும் தெரிஞ்சிக்காமல் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் போடுறேன். சரிங்களா? இப்போ நாங்கள் ப்ரைவேட் நோட்டீஸ் அனுப்பும்போது என்ன ஆகும்னா, இந்த மாதிரி தான் 100-200 கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க, இன்சஃபிஷியன்ட் அட்ரஸ்ஸு, டோர் லாக்குடுலாம் போட்டு விட்ருவாங்க. அப்போ வந்து என்ன ஆகும், ஆப்பரண்ட் பார்ட்டி அந்த அட்ரஸில் இல்லை, ஆப்பரண்ட் பார்ட்டிக்கு அந்த அட்ரஸ் வந்து சரியான இன்கரெக்டான அட்ரஸாக இருக்குது, இன்சஃபிஷியன்ட் அட்ரஸாக இருக்குது, அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறது, டோர் லாக் ஆகிருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு வரும். சரிங்களா? இதுதான் மேட்டர். ஸோ அட்ரஸ் இஸ் இம்பார்ட்டண்ட். அதுதான் நான் ஃபைனலாக சொல்கிறது. அதுதான், அட்ரஸ் இஸ் இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா, இந்த வக்கீல் நோட்டீஸ் அனுப்புகிறாங்க பார்த்தீங்களா. இப்போ கணவருக்கு நீங்கள் வக்கீல் நோட்டீஸ் அனுப்புகிறீங்க, மனைவிக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புகிறீங்க அப்படின்னா, அட்வொகேட்ஸ் என்ன பண்ணுவாங்க, முக்கால்வாசி அட்வொகேட் வந்து கணவர்கிட்ட இருந்து, இப்போ நான் நோட்டீஸ் டிராஃப்ட் பண்ணிட்டேன், இதான் ஃபைனல் டிராஃப்ட்டு, இதை படித்து பார்த்துட்டு இதில் ஒரு கையெழுத்து போட்டுருவாங்க. நோட்டீஸ் அனுப்பும்போது வக்கீல் நோட்டீஸில் வக்கீல் தான் கையெழுத்து போடுவார். அதில் பார்ட்டிக்கிட்டையும் கையெழுத்து வாங்கிக்கணும் சேஃப்டிக்கு. நாளைக்கு என்ன சொல்லுவாங்க, இந்த நோட்டீஸை நான் அனுப்பவே இல்லைங்க, நான் சொல்லவே இல்லைங்க, என்னோட நாலேஜ் இல்லாமல் வக்கீல் அனுப்பிட்டாரு, இது அனுப்புனதே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அவன் வந்து திரும்பினானா நம்ம ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. அதனால தான் எப்போவுமே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, வக்கீல்கள் வந்து நோட்டீஸ் அனுப்பும் பொழுது அந்த பார்ட்டிஸுக்கிட்ட வந்து அந்த நோட்டீஸில் நம்ம ரைட் சைடில் நம்ம கையெழுத்து போடுவோம், நம்மளுடைய ரவுண்டு சீலு இருக்கும், நம்முடைய கையெழுத்து நம்ம அதில் போடுவோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்ட்டிக்கிட்ட கையெழுத்து வாங்குறது நல்லது. ஓகேவா? பார்ட்டிக்கிட்ட கையெழுத்து வாங்காமல் நோட்டீஸ் அனுப்பணுன்ற அவசியம் கிடையாது. கரெக்டுங்களா? ஏன்னா நாளைக்கு பார்ட்டி எப்படி மாறினா நமக்கு பிரச்சனை வந்துடும், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ நோட்டீஸ் அனுப்புனதுக்கப்புறம் எதிர்த்தரப்புக்கு அந்த நோட்டீஸ் போய் சேர்ந்துடும், அவங்க ரிசீவ் பண்ணிவிடுவாங்க. ரிசீவ் பண்ண உடனே நம்ம அனுப்பின நோட்டீஸை அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்காது.
அந்த நோட்டீஸில் நிறையா பொய்யெல்லாம் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்னொரு வக்கீலை வச்சு அவங்க அந்த அந்த நம்ம அனுப்பின நோட்டீஸுக்கு அவங்க ரிப்ளை அனுப்புவாங்க, ரிப்ளை நோட்டீஸ் அனுப்புவாங்க. அந்த ரிப்ளை நோட்டீஸ் வந்து எப்படி அனுப்புவாங்க அப்படின்னா வந்து அட்வொகேட்ஸுங்களுக்கு மட்டும் சில சில பேர் அனுப்புவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, பார்ட்டிக்கும் அனுப்புவாங்க, அட்வொகேட்டுக்கும் அனுப்புவாங்க. கரெக்டுங்களா இல்லையா? இப்போ நான் வந்து ஒரு கணவருக்கு நோட்டீஸ் அனுப்புகிறேன். கணவருக்கு நோட்டீஸ் அனுப்புகிறேன் அப்படின்னா கணவர் அதை ரிசீவ் பண்ணிவிடுவார். ரிசீவ் பண்ணிவிட்டு அவருடைய வக்கீலை போய் கான்டாக்ட் பண்ணி ஒரு ரிப்ளை நோட்டீஸ் எனக்கு வரும். ரிப்ளை நோட்டீஸ் வந்து எனக்கு மட்டும் வராது, அவருடைய ஒய்ஃபுக்கும் சேர்த்து அனுப்புவார். ஏன்னா அவங்க ஒய்ஃப் தானே என்கிட்ட கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படியும் அனுப்புவாங்க, இப்படியும் அனுப்பலாம். ஓகேங்களா? வக்கீலுக்கு மட்டும் தான் அனுப்பணுன்றது இல்லை, பார்ட்டிக்கும் அனுப்பலாம். சில இல்லை பார்ட்டிக்கு மட்டும் அனுப்பக்கூடாது சில இடத்துல. ஓகேங்களா? வக்கீலுக்கும் அனுப்பணும். அதாவது என்னன்னாக்கா வக்கீலுக்கு அனுப்புனாலே போதுமானது. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வக்கீலுக்கும் அனுப்புவாங்க, பார்ட்டிக்கும் அனுப்புவாங்க. அதில் தப்பு கிடையாது. சரியா? இந்த ரிப்ளை நோட்டீஸை படித்து பார்த்த உடனே இவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்காது. ஓகே சார், நம்ம வந்து கேஸை இன்ஸ்டிடியூட் பண்ணலாம் அப்படின்னும் போது நம்ம கேஸ் அப்போ ஆரம்பிப்போம். கரெக்டுங்களா? கேஸ் ஆரம்பிக்கணும்னா இப்போ மறுபடியும் வக்கீலை போய் கான்டாக்ட் பண்ணுவீங்க. கான்டாக்ட் பண்ணிட்டு வக்கீல் என்ன பண்ணுவார், அந்த அந்த அதே வக்கீல் நோட்டீஸில் இருக்குது பார்த்தீங்களா, அதே சப்ஜெக்ட் மேட்டர் தான் காப்பி பேஸ்ட் ஆகும். அதான் கம்ப்ளைண்ட், பிளைண்ட்டுன்னு வாங்க, புகார் மனுன்னு சொல்லுவோம். அதை இப்போ அந்த அதை கொண்டு போய் நம்ம என்ன பண்ணுவோம், ஆன்லைனில் ஃபைல் பண்ணுவோம், இல்லை ஆஃப்லைனில் ஃபைல் பண்ணுவோம். முன்னாடிலாம் ஆன்லைனில் ஃபைல் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ முன்னாடிலாம் ஆஃப்லைனில் ஃபைல் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ எல்லாமே முக்கால்வாசி ஆன்லைன் ஆகிப்போச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அது நம்ம ஆன்லைனில் ஃபைலிங் பண்ண உடனே அது நம்பர் ஆகிடும். நம்பர் ஆன உடனே 21 நாளுக்குள்ளே ஆப்பனன்ட் பார்ட்டிக்கு சம்மன் போயிடணும். அது 21 நாளுக்குள்ளே போகுதான்னா அது சில நேரங்களில் போகாது. ஓகேங்களா? முக்கால்வாசி போகும் வைங்களேன். பட் வித்தின் 21 டேஸில் சம்மன் போகணும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் போகலை, ஆனால் அது அந்த ஹியரிங் டேட்டுக்குள்ளே போயிடும். இப்போ நான் வந்து ஒரு கேஸ் போடுறேன் அப்படின்னா வந்து நான் ஃபைலிங் பண்ணியாச்சு, நம்பர் ஆகிடுது. நம்பர் ஆன உடனே என்ன ஆகும்னா அந்த சம்மனு, ப்ராசஸ்ஸு, இந்த கம்ப்ளைண்ட் காப்பி இதெல்லாம் நாசிர் செக்ஷனுக்கு போய்டும். நாசிர் செக்ஷனில் இருக்கிறவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்க, அதை வந்து அந்த பார்ட்டிக்கு அனுப்புவாங்க. பெயிலிஃப் அதை கொண்டு போய் கொடுப்பாரு. சரிங்களா? கொண்டு போய் கொடுத்து கையெழுத்து வாங்கிட்டு வருவார். ஓகேவா? சில இடத்துல வந்து போஸ்ட் அமுச்சு விட்ருவாங்க, ஆர்பிஐடி அமுச்சு விட்ருவாங்க. சரிங்களா? அதாவது ஃபேமிலி கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த சம்மன்னு இதெல்லாம் வந்து முக்கால்வாசி வந்து ஹேண்ட் டெலிவரி தான் பண்ணுறாங்க. கோர்ட்லேருந்தே கோர்ட்லேருந்தே அந்த இவங்க போயிடுவாங்க, ஸ்டாஃபுங்க போயிடுவாங்க. போய் அந்த ப்ராப்பர் அட்ரஸில் போய் அந்த கணவர்ன்றவர் இருக்கிறாரா இல்லையா, மனைவி இருக்கிறாங்களா இல்லையா, கதவை தட்டி, ஐயா அவங்க நான் கோர்ட்லேருந்து வந்திருக்கிறேன், உங்களுக்கு ஒரு சம்மன் வந்திருக்கு, இந்தாங்க சம்மனை பிடிங்க, இந்தாங்க கம்ப்ளைண்ட் காப்பியை பிடிங்க, இதில் ஒரு கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி அவரோட ரெக்கார்ட்ஸில் கையெழுத்து வாங்கி கொண்டு வந்து நாசிர் செக்ஷனில் கொடுத்துருவாரு. நாசிர் செக்ஷன்லேருந்து அது கோர்ட்டுக்கு போயிடும். சரிங்களா? இன்னார் வந்து இதை பெற்றுக்கொண்டார் அப்படின்னு. ஸோ அப்போது ஃபஸ்ட்டு ஹியரிங்கில் அந்த 2 பேருமே வந்து ஆஜராகணும். இதுதான் மேட்ரு. சரிங்களா? அதாவது நான் வந்து இந்த ஃபேமிலி கோர்ட்டில் என்ன நடக்குதுன்றதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். மெட்ராஸ் ஹைகோர்ட் கேம்பஸுக்குள்ளே இருக்கிற ஃபேமிலி கோர்ட்டுக்குள்ளே என்ன நடக்குன்றதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். டிவோர்ஸ் கேஸில் என்ன நடக்குன்றதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் இப்போ என்ன ஆகும்னா, கேஸ் வந்து ஃபைலிங் பண்ணியாச்சு, நம்பரிங் பண்ணியாச்சு, நம்பர் ஆகிடுச்சு, ஆப்பனன்ட் பார்ட்டிக்கு சம்மன் போயிடுச்சு கோர்ட்லேருந்து. ஆப்பனன்ட் பார்ட்டி சம்மனை ரிசீவ் பண்ணிட்டாரு. இப்போ ஃபஸ்ட்டு ஹியரிங் நடக்குது. ஃபஸ்ட்டு ஹியரிங் நடக்குது அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு ஹியரிங்கில் என்ன நடக்கும் அப்படின்னா, என்ன நடக்கும் எங்களுக்கு தெரியாதே சார், நாங்கள் தான் சார் புதுசாக படிச்சுட்டு இப்போ தான் நான் வந்திருக்கிறோம் அப்படின்னா, சீனியர் என்ன பண்ணுவார், ஒரு கையில் ஒரு குச்சியை கொடுத்துட்டு இந்தா போய் மாடு மேய்ப்போ அப்படின்னு அமுச்சு விட்ருவார். அதான் என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து, நான் உனக்கு எதுவும் சொல்லிலாம் தரமாட்டேன், ஓகேவா, நீ போய் என்ன பண்ணு போய் கற்றுக்கப்போ அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்ருவார். கரெக்டுங்களா? நான் எல்லாரையும் சொல்லலை, ஒரு சில பேரை சொல்கிறேன். சரிங்களா? ஒரு சில பேரை சொல்கிறேன். அதாவது என்னென்னா, நம்ம வந்து ஒரு அறியாத பிள்ளைய வந்து ஒரு கோர்ட்டுக்கு அனுப்புகிறோமே, அவங்க போய் அந்த ஜட்ஜை போய் அவங்க ஃபேஸ் பண்ணணுமே, அவங்களுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு சொல்லி கொடுத்து அனுப்பணும், அந்த மனசெல்லாம் கிடையாது. கரெக்டுங்களா? அதான் கையில் ஒரு குச்சியை கொடுத்துட்டு இந்த போய் மாடு மேய்ப்போ அப்படின்னா, அதை எதோ திறந்து விட்டவொடனே மாடு 10 திசையில் நோக்கி போகும். அந்த மாடு மேய்க்கிறவனுக்கு கன்ஃபியூஸ் ஆகி குழம்பி உட்காந்துருவான். அந்த மாதிரி கதை தான் இப்போ நடக்குது. கரெக்டுங்களா? என்னென்னா, எப்போ வந்து போகும்போது இதை பாருமா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு இது பாரு, நீ இந்த ஜூனியராக இருக்கிற, ஓகேவா, நீ இந்த கோர்ட்டுக்கு போ, இந்த செகண்ட் அடிஷ்னலுக்கு போ, இந்த தேர்ட் அடிஷ்னல் பிரின்சிபல் ஜட்ஜுக்கு ஃபேமிலி கோர்ட்டுக்கு போ. அங்கே போனால் இந்த இத்தனாவது ஐட்டம் நம்பராக இருக்கும். நீ வந்து யார் பொண்ணுக்காக வர, ஓகேவா, நீ வந்து ஐ எம் அப்பீரிங் ஃபார் தி கம்ப்ளைண்ட்னு சொல்லக்கூடாது, ஐ எம் அசிஸ்டிங்னு தான் சொல்லணும். அசிஸ்டிங் தான், ஃபேமிலி கோர்ட்டில் அசிஸ்டிங் தான்மா வார்த்தை யூஸ் பண்ணணும். கரெக்டாக? நம்ம வந்து ஐ எம் அசிஸ்டிங் தி பெட்டிஷனர் ஒய்ஃபு, ஐ எம் அசிஸ்டிங் தி ரெஸ்பாண்டன்ட் ஹஸ்பண்டு இப்படின்னு சொல்லுமா. அப்படிலாம் சொல்லிலாம் தரமாட்டாங்க. அம்மா இதாம்மா ஃபஸ்ட்டு ஹியரிங், பயப்படாதம்மா, ஒன்றும் ஆகாதம்மா, அங்கே போய் நில்லுமா, ஜட்ஜு வந்து கவுன்சிலிங் எழுதி போட்டுருவாங்கம்மா, நீ பாட்டு போமான்லாம் சொல்லிலாம் தரமாட்டாங்க. அப்படியே அமுச்சு விட வேண்டியது. அப்படியே அமுச்சு விட்ட உடனே அவன் அப்படியே திருன்னு வந்து முழிக்க வேண்டியது, பயந்துக்கிட்டே அந்த அப்போ வந்து என்ன ஒன்று அந்த அவன் இப்போ தான் படித்து முடிச்சு வந்திருப்பான் ஜூனியராக, கரெக்டாக இல்லையா? ஆனால் அவன் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவோட ஜட்ஜு லெவலுக்கு அவன் வந்து அங்கே பீட்டர் விடுவான் அவங்க.
கரெக்டுங்களா? அதனால தான் எந்த சீனியரும் வந்து சொல்லிக் கொடுக்கறது கிடையாது. அதாவது எனக்கு விஷயம் தெரியும்னா தெரியும்னு சொல்லணும், தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம் மாதிரி சீனியர்கிட்ட பில்டப் போட வேண்டியது, கூட இருக்கிறவங்க கூட பில்டப் போட வேண்டியது. அப்போ உன்னை இப்படி தான் வந்து வச்சு அமுச்சு விடுவாங்க. கரெக்டாக இல்லையா? அதான் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, சொல்லிக் கொடுக்கணுன்ற எண்ணம் சீனியர்ஸுங்களுக்கும் கிடையாது, கற்றுக்கணுன்ற எண்ணம் ஜூனியர்ஸுங்களுக்கும் கிடையாது. கடைசியில் போய் கிளைண்ட்டுக்கிட்ட அசிங்கப்பட வேண்டியது, ஜட்ஜுக்கிட்ட அசிங்கப்பட வேண்டியது. இதுதான் நடக்குது இங்கே, இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. நான் எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து இப்போ இதை சொல்லிக் கொடுத்து அனுப்பணும் போகும்போது. ஏன்னா சொல்லிக் கொடுத்து அனுப்புனாக்கா வந்து ஒழுங்காக செஞ்சுட்டு வருவான், இல்லைன்னா ஏடா கூடமாக செஞ்சுட்டு வருவான், இல்லைன்னா வந்து ஜட்ஜிக்கிட்ட திட்டு வாங்கிட்டு வருவான், நம்ம பேர் கெட்டு போயிடும் அது கடைசியில். கரெக்டாக இல்லையா? ஸோ அதனால் வந்து இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து, அப்போ அது மாதிரி செகண்ட் ஃபேமிலி கோர்ட்டுக்கு போ, தேர்டு ஃபேமிலி கோர்ட்டுக்கு போ, செவன்த் ஃபேமிலி கோர்ட்டுக்கு போ, இந்த 5வது ஃபேமிலி கோர்ட்டுக்கு போ, அந்த கோர்ட் இங்கே இருக்குது, அந்த கோர்ட்டுக்கு போன உடனே ஃபஸ்ட்டு போய் பெஞ்சு கிளார்க்கிட்ட இன்றைக்கி ஜட்ஜு லீவாக சிட்டிங்கான்னு கேளு. இதெல்லாம் சொல்லி கொடுத்து அனுப்பணும். அவன் பாட்ட போய் பயந்து நின்றுட்டு இருப்பான். கடைசியில் பார்த்தா அங்கே பிசி வந்து காலிங் கூப்பிட்டுட்டு இருப்பாரு, கேட்டால் அங்கே ஜட்ஜு லீவு. கரெக்டாக இல்லையா? ஜட்ஜு இல்லைன்னா அங்கே பிசி தான் வந்து அதை காலிங் கூப்பிடுவார். கரெக்டாக இல்லையா? ஸோ முதல்ல போன உடனேயே இன்றைக்கி ஜட்ஜு லீவா சிட்டிங் உண்டான்னு கேட்டுக்கோ, ஓகேவா, ஜட்ஜு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெஞ்சு கிளர்க்கு சொல்லுவாங்களான்னா சொல்ல மாட்டாங்க. மேலே சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் வந்து நல்ல ஆட்டிடியூடு காமிக்கிற பிசிஸ்லாம் உண்டு. அதாவது பெஞ்சு கிளர்க்கு, அதுக்கப்புறம் வந்து ரெக்கார்ட் கிளர்க்கு, அதுக்கப்புறம் ஓஏ, இந்த 3 பேர்கிட்ட நம்ம அவமானப்பட்டோன்னா நம்ம பெரிய ஆளாக வந்துடலாம். ஏன்னா எந்த கோர்ட்டுக்கு போனாலும் இந்த ஜூனியர்ஸுக்கு வந்து இந்த ஓஏ, இந்த ரெக்கார்ட் கிளர்க்கு, இந்த பெஞ்சு கிளர்க்கெலாம் மரியாதை கொடுக்க மாட்டாங்க. வா போ தான், வா போ. சில கோர்ட்டில் வாடா போடா, சில கோர்ட்டில் வாடி போடி. கரெக்டாக ஒரு மனுஷனாக கூட மதிக்க மாட்டாங்க. நான் எல்லாரையும் சொல்லலை, ஒரு சில பேரை தான் சொல்கிறேன். என்ன அந்த அளவுக்கு நம்ம ஜூனியரை பார்த்தா பிச்சைக்காரன்னு நினைப்போம் மனசுக்குள்ளே. என்ன சொல்கிறது, நம்ம வந்து இங்கே 1.25 லட்சம் 1.5 லட்சம் 1.25 லட்சம் செலவு பண்ணி படிச்சுட்டு இங்கே ஜூனியர்ஸ் வருவாங்க. அவங்கள வந்து வா போன்றது, வாயா போயான்றது, வாடி போடின்றது, மரியாதை இல்லாமல் வந்து பெஞ்சு கிளர்க்கு, ரெக்கார்ட் கிளர்க்கு, ஓஏ, இந்த 3 பேரும் அந்த கோர்ட்டில் வந்து நிறைய பேர் இப்படி தான் பண்ணுறாங்க. நான் பார்த்துட்டு தானே இருக்கிறேன். இப்போ எனக்கு வந்து யாரையும் குறை சொல்லணுன்ற அவசியம் கிடையாது, டெய்லி பார்க்குறது தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த ஜூனியரை பார்த்தாலே என்னமோ நாயோட கேவலமாக பார்க்குற மாதிரி ஒரு பார்வை. கரெக்டாக இல்லையா? கடைசியில் அந்த ஜூனியர் சொல்லுவான், சார் எங்கள் அப்பாவும் பெஞ்சு கிளர்க்காக இருக்கிறவர் தான் சார், எங்கள் அப்பா அந்த கோர்ட்டில் இது சார், இந்த கோர்ட்டில் இது சார். அந்த பையன் சொல்கிறான், ஓவராக பண்ணாதீங்க சார், ஓகேங்களா, எங்கள் அப்பாவும் கோர்ட்டில் வந்து கோர்ட்டு ஸ்டாஃப் தான், எங்கே கம்ப்ளைண்ட் பண்ணோன்னு எங்களுக்கு தெரியும், ஆப்பு அடித்து விட்ருவோம் பார்த்துக்கங்க அப்படின்ன உடனே அவன் கம்முனாயிடுறான் அந்த பெஞ்சு கிளர்க்கு. இது தேவையா? அதனால் யாருக்கும் மரியாதை கொடுக்கணும். ஆனால் ஒன்று என்னன்னாக்கா, போன உடனே இந்த பெஞ்சு கிளர்க்கு, ரெக்கார்ட் கிளர்க்கு, ஓஏ, இந்த 3 பேருமே மதிக்க மாட்டாங்க. ஓகேங்களா? நீ தான் ஜூனியர் ஆச்சே, உன்னை எதுக்கு மதிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு அவங்க வந்துடுவாங்க. கரெக்டுங்களா இல்லையா? ஸோ இதெல்லாம் அவமானப்பட்டு தான் வரணும், வேறு வழியே கிடையாது, வேறு வழியே கிடையாது. ஏன்னா உன்னை மதிக்க மாட்டேன்ற ஒரு இன்டென்ஷனோட ஒருத்தன் இருக்கிறான்னா நம்ம அவனை என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? கரெக்டுங்களா? ஸோ இதுதான் மேட்ரு. ஸோ ஃபஸ்ட்டு கோர்ட்டுக்குள்ளே போங்க, ஜட்ஜு லீவாக சிட்டிங்கான்றதை கேட்டுக்கோங்க. கோர்ட்டுக்கு வெளியே வந்து காஸ்ட் லிஸ்ட்டு ஒட்டியிருப்பாங்க. காஸ்ட் லிஸ்ட்டு நான் ஃபேமிலி கோர்ட், நான் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கேன். நான் ஹைகோர்ட் ஆஃப் ஜூடிகேச்சரை பற்றி பேசலை, இங்கே சிட்டி சிவில் கோர்ட்டு, ஃபேமிலி கோர்ட்டு, மற்ற கோர்ட்ஸுங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். ஓகே, நான் கிராமத்து கோர்ட்டு அதை பற்றி எனக்கு தெரியாது. நான் சென்னை சிட்டியில் வாழ்கிறேன், சரிங்களா? ஸோ காஸ்ட் லிஸ்ட் ஒட்டிருக்கிறாங்களான்னு பாருங்கள், அதில் நம்ம ஐட்டம் நம்பர் எத்தனாவது ஐட்டம் நம்பர்னு பாருங்கள். ஓகேங்களா? கோர்ட்டில் உங்களோட கேஸை வந்து அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் கரெக்டாக படிச்சுக்கோங்க. ஓகேவா? நம்ம வந்து கணவனுக்கு வர்றோமா, நம்ம மனைவிக்கு வர்றோமா, நம்ம பெட்டிஷனருக்கா, நம்ம டிஃபெண்டண்ட்டுக்கா, நம்ம கம்ப்ளைனண்ட்டுக்கா, நம்ம வந்து பிளைன்டிஃபுக்கா, நம்ம அக்யூஸ்டுக்கான்னு தெரியாமையே போய் அங்கே நின்று அசிங்கப்படுறதுலாம் ரொம்ப தப்பு அது. ஓகேங்களா? அது வந்து முழுக்க வந்து சீனியர்ஸை தான் நம்ம வந்து சொல்லணும். ஓகேவா? ஏன்னா அவங்க தான் சொல்லி கொடுத்து அனுப்பணும். அங்கே போயிட்டு வந்து பாவம் அவங்க ஜட்ஜு ஒரு கேள்வி கேட்கும்போது இவங்களுக்கு வந்து ஒன்றுமே பதில் சொல்ல தெரிய மாட்டேங்குது பாவம். அப்போ வந்து என்ன ஆகுது, ஐயோ நம்ம சீனியரை நம்பி கேஸை கொடுத்தோம், ஏதோ ஒரு சாதாரண ஒரு புள்ளப்பூச்சி அமைச்சிருக்கிறாங்களே, ஐயோ நம்ம ஏமாந்துட்டோமான்னு டக்குன்னு ஒரு ஃபீலிங் வந்துடும் யாருக்கு, கிளைண்ட்டுக்கு. அந்த மாதிரி கிளைண்ட்டுக்கு ஃபீலிங் வர விடக்கூடாது. அப்போ அந்த ஃபீலிங் வருதுன்னா அப்போ என்ன அர்த்தம், அப்போ நாங்கள் சீனியர் சரியில்லைன்னு அர்த்தம். கரெக்டுங்களா இல்லையா? ஸோ அதுக்கு தான் ஏன்னா அங்கே ஃபஸ்ட்டு ஏன்னா இவங்களுக்கு இந்த பார்ட்டிஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் கோர்ட்டு புதுசு, இவன் ஜூனியர், இவனுக்கும் கோர்ட்டு புதுசாக வந்துடுவான் ப்ராக்டிஸுக்கு. அப்போ புதுசும் என்ன ஆகும், மொட்டையும் முட்டிக்கிச்சா முருங்கை மரத்தில் ஏறிக்கிச்சான்ற மாதிரி ரெண்டும் போய் பிளைண்ட் லீடிங் பிளைண்ட் வில் ஃபால் இன்டு டிச்சுன்னு வாங்க பார்த்தீங்களா, குருடனும் 2 பேரும் போய் குழிக்குள்ளே விழுந்தாங்கன்ற மாதிரி. பார்ட்டியும் இப்போ கோர்ட்டை பற்றி தெரியாது, பார்ட்டிக்கு கோர்ட்டில் என்ன ப்ரொசீடிங்ஸ்னு தெரியாது. இந்த ஜூனியர் பையனுக்கும் கோர்ட்டில் என்ன பண்ணோம், ஏது பண்ணோம், எப்படி பேசணும்னு தெரியாது. சீனியரும் சொல்லி கொடுத்துருக்க மாட்டார். இவன் பாட்டு ஸ்ட்ரைட்டாக கட்டேத்துன்னு வருவான். நான் இதுங்க ரெண்டும் வந்து என்ன பண்ணும், வேன்னு முழிச்சிட்டு வந்து ஜட்ஜிட்ட திட்டு வாங்கின்னு வரும்.
ஜட்ஜ் அப்படி மேலேயும் கீழேயும் பார்த்து சரி சரி சில ஜட்ஜஸ் என்ன பண்ணுவாங்க, முக்கால்வாசி ஜட்ஜஸ் பெருந்தன்மையாக வந்து சரி ஓகேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கேஸுக்கு பாஸ் ஆன் பண்ணி போயிடுவாங்க. கரெக்டுங்களா இல்லையா? சில பேரை வந்து சில பேருக்கு வந்து என்ன இது கூட தெரியாமல் வர யாரும் கால் யுவர் சீனியர் அப்படின்றவாங்க. யுவர் சீனியர் ஹேஸ் டு கம் அண்ட் அப்பியர் பிஃபோர் மீ அப்படின்வாங்க. அப்போ இந்த மாதிரி தர்ம சங்கடமான சூழ்நிலையெல்லாம் ஏற்படக்கூடாதுன்றதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஹியரிங்கில் என்ன நடக்கும் அப்படின்னா வந்து ஒன்றுமே நடக்காது, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, பயமே தேவையில்லை. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஹியரிங்கில் ஒன்றும் நடக்காது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஹியரிங்கில் என்ன நடக்கும் அப்படின்னா இப்போ தான் ஆப்பனல் பார்ட்டி தான் கோர்ட்லேருந்து ஒரு சம்மன் ரிசீவ் பண்ணிட்டான் இல்லையா? ரிசீவ் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்லி அவன் வந்து கோர்ட்டுக்கு வந்து அப்பியர் ஆகணும். அவன் வந்து ஒரு வக்கீலை வச்சு அப்பியர் ஆகிடுவான். அந்த பையனோ பொண்ணோ வந்து அப்பியர் ஆகும் வைங்களேன். கேஸை கூப்பிடும்போது காலைல 10:30க்கு ஐட்டம் நம்பரை கூப்பிடும்போது பொண்ணும் வந்து நிற்கும், பையனும் வந்து நிற்கும். ஜட்ஜ் அப்படியே 2 பேரையும் பார்ப்பாங்க. ஜட்ஜ் அப்படி 2 பேரையும் பார்த்துட்டு அந்த பொண்ணு கூட இந்த வக்கீல் நிற்கும், பையன் கூட அந்த வக்கீல் நிற்பான். இதில் 2 பேருமே சில நேரத்தில் புதுசாக இருப்பாங்க. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாது. 2 பேருடைய மனசுக்குள்ளேயும் பயம் பக்கு திக்குன்னு இருக்கும். ஜட்ஜ் என்ன கேள்வி கேட்பாங்களோ என்னென்ன ஒன்றும் கேட்க மாட்டாங்க. ஐயோ இன்றைக்கி என்ன நடக்குமோ தெரியலையே, சீனியரும் சொல்லி தரலையே, கூட இருக்கிற ஜூனியர்ஸுக்கும் ஒன்றும் தெரியலையே, தெரிஞ்சாலும் அவனுக்கு நம்மளுக்கு சொல்லி தர மாட்டானுங்களே, இப்போ நம்ம என்ன பண்ணுறது தெரியாமல் அப்படியே பக்கு திக்கு அந்த பயமே தேவையில்லை. ஜட்ஜ் அப்படியே அவங்க அந்த 2 பார்ட்டிஸையும் பார்ப்பாங்க, பொண்ணையும் பையனையும் பார்ப்பாங்க, இந்த வக்கீலையும் அந்த வக்கீலையும் பார்ப்பாங்க. ஜட்ஜுக்கு தெரிஞ்சிடும் இது 2மே புதுசுங்கன்னு சொல்லிட்டு. ஜட்ஜ் என்ன பண்ணுவாங்க, ஜஸ்ட் அட்ஜுடிகேஷன் என்ன எழுதுவாங்கன்னா ரெஃபர் டு கவுன்சிலிங் எழுதிட்டு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. முடிஞ்சு போச்சு. ரெஃபர் டு கவுன்சிலிங் ஃபஸ்ட்டு ஹியரிங்கில் தான் நடக்கும், வேறு ஒன்றுமே நடக்காது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஹியரிங்கில் என்ன நடக்கும், ரெஃபர் டு கவுன்சிலிங் முடிஞ்சு போச்சு. ரெஃபர் டு கவுன்சிலிங் உடனே நெக்ஸ்ட் கேஸை கூப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. நெக்ஸ்ட் கேஸை கூப்பிட ஆரம்பித்த உடனே நீங்கள் இந்த 2 பார்ட்டிஸும் விலைக்கு போயிடணும். உடனே அந்த பார்ட்டி வந்து கேட்பாங்க, என்னங்க இன்றைக்கி தான் ஃபஸ்ட் ஹியரிங் ஒன்றுமே நடக்கலையேங்க அப்படின்னா, ஒன்றுமே நடக்காதுங்க. ஃபஸ்ட் ஹியரிங்கில் என்னங்க நடக்கும், ஃபஸ்ட் ஹியரிங்கில் ரெஃபர் டு கவுன்சிலிங் தாங்க நடக்கும். கரெக்டாக இல்லையா? அப்போ தான் ஓஹோ அப்போ தான் அந்த இவங்களுக்கு பயமே விலகும். ஐயோ நம்ம இன்றைக்கி ஒன்றுமே நடக்கலையே அப்படின்னா, ஃபஸ்ட் ஹியரிங்கில் ஒன்றும் நடக்காது. ஃபஸ்ட் ஹியரிங்கில் 2 பேரும் ப்ரெசென்ட் ஆகணும், 2 பேருடைய ப்ரெசன்ஸை காமிக்கணும். ஜட்ஜ் 2 பேரும் ப்ரெசன்ஸ்னு பார்த்துட்டாங்க அப்படின்னா ரெஃபர் டு கவுன்சிலிங் எழுதி கொடுத்துருவாங்க. ஃபேமிலி கேஸை பொறுத்த வரைக்கும் இதுதான் மேட்ரு. ரெஃபர் டு கவுன்சில். அப்புறம் நீங்கள் 2 பேர் வெளியே வந்த உடனே என்ன பண்ணுவாங்க, 2 பேரும் அமுச்சு விட்ருவாங்க. முடிஞ்சு போச்சு கிளம்புங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் பண்ணக்கூடாது. கரெக்டாக இல்லையா? அப்போ என்ன ஆகும்னா அங்கே காலிங் நடந்துகிட்டே இருக்கும். அது நடுவில் ரெக்கார்ட் கிளர்க் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் என்ன பண்ணணும், இந்த அட்வொகேட்ஸ் போய் என்ன பண்ணணும்னா ரெக்கார்ட் கிளர்க்கு கிட்ட காதை கடிக்கணும். அந்த கவுன்சிலிங்க்கு ஒரு பேப்பர் வச்சுருப்பீங்களா, அதை கொடுங்க. கவுன்சிலிங்க்குன்னு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ரெக்கார்ட் கிளர்க்கு அங்கே ரெக்கார்ட் கிளர்க்கு என்ன காலைல 10:30க்கு காலிங் ஓடிட்டு இருக்கும். நீங்கள் ஜட்ஜு கேஸில் உட்காந்துருப்பாரு, பெஞ்ச் கிளர்க்கு காலிங் கூப்பிட்டு இருப்பாங்க, ரெக்கார்ட் கிளர்க்கு சைடில் பிஸியாக உட்காந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. நீங்கள் அங்கே போய் ரெக்கார்ட் கிளர்க்கு கிட்ட போய் காதை கடிச்சிட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கு இல்லையா, கவுன்சிலிங்க்கு உண்டான அப்ளிகேஷன் ஃபார்மை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும். கேட்டு அவங்க உடனே அதை பிரிண்ட் எடுத்து கொடுப்பாங்க. அதை கொடுத்த உடனே இந்த பொண்ணையும் பையனும், அந்த பொண்ணுடைய பேர், ஊர், அட்ரஸ், அப்பா பேர், இந்த பையனுடைய பேர், ஊர், அட்ரஸ், அப்பா பேர், இது 2த்தையும் எழுதி அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் அப்படியே கொண்டு போய் மறுபடியும் ரெக்கார்ட் கிளர்க்கிட்டே கொடுத்துடணும். ரெக்கார்ட் கிளர்க்கிட்ட கொடுத்துட்டீங்க அப்படின்னா ரெக்கார்ட் கிளர்க் என்ன பண்ணுவாங்க, அதை அப்படியே ஓஏ கிட்ட கொடுப்பாங்க. ஓஏ அப்படின்றது யாருன்னா அந்த கோர்ட்டினுடைய தலை. அவர் கோர்ட்டினுடைய தலை, கோர்ட்டுக்கு தலை ஜட்ஜு தாங்க, ஆனால் இவர் தான் தலை மாதிரி அங்கே நடிப்பார் அவர். ஓகேங்களா? அவரோட பில்டப்லாம் பார்த்தீங்கன்னா நான் நிறைய ஓஏ பார்த்துட்டேன், எல்லாருமே அப்படி தான் இருக்கிறாங்க. ஒரு தெனாவட்டு திமுரு, ஒழுங்காக பதில் சொல்கிறது கிடையாது. அதுவும் ஃபேமிலி கோர்ட்டை நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ அப்படிலாம் பிஹேவ் பண்ணக்கூடாது. இதை கண்டிக்கிற நான் முக்கால்வாசி ஜட்ஜஸ் இதை கண்டிக்கிறாங்க. ஏன் இப்படிலாம் அட்வொகேட்ஸ் கிட்ட மரியாதை எல்லாம் பேசுகிறீங்க? ஓப்பன் கோர்ட்லேயே அவங்க அப்படி தான் பண்ணுறாங்க. கரெக்டுங்களா? அந்த என்ன பண்ணுவாங்க, ரெக்கார்ட் கிளர்க் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து அதான் இப்போ நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ரெக்கார்ட் கிளர்க்கிட்டேருந்து வாங்குறீங்க. அந்த பொண்ணு பையனுடைய 2 பேருடைய இதை ஃபில்அப் பண்ணுறீங்க. பேர், ஊர், அப்பா பேர், எந்த இடத்துல குடியிருக்கிறோம், இதுதான் செல் நம்பர், இதுதான் அங்கே இருக்கும். அதை ஃபில்அப் பண்ணி அந்த ரெக்கார்ட் கிளர்க்கிட்ட கொடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து அந்த ரெக்கார்ட் கிளர்க்கு அதை ஓஏ கிட்ட கொடுத்துருவாங்க. ஓஏ என்ன பண்ணுவாங்க, ஓஏனா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு. ஓஏனா வெள்ளை ட்ரெஸ் போட்டிருப்பாங்க அவங்க. ஓகேவா? ஜென்ஸாக இருந்தால் வெள்ளை ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, லேடிஸாக இருந்தால் சகப்பு கலர் சாரீ கட்டியிருப்பாங்க. அவங்க தான் ஓஏ. சரிங்களா? அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை கொண்டு வந்து கவுன்சிலிங் ரூமில் கொடுத்துருவாங்க. நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் கேம்பஸுக்குள்ளே இருக்கிற ஃபேமிலி கோர்ட்டுக்குள்ளே இருக்கிற கவுன்சிலிங் ரூம் எங்கே இருந்து நீங்கள் தேடி பார்த்து கண்டுபிடிச்சிங்க. சென்னையில் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஃபேமிலி கேஸு, செக் பவுன்ஸு, இந்த எம்சிஓபி இதெல்லாம் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும், ஈஸியாக கேஸ் நடத்த முடியும். இதெல்லாம் கரெக்டுங்களா? அவசரத்துக்கு டக்குன்னு சாப்பாடு போடுறதுக்கு உண்டான வழிகள் தான் இந்த எம்சிஓபி, இந்த ஃபேமிலி கேஸு இதெல்லாம். சரிங்களா? அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொண்டு வந்து ஃபேமிலி கோர்ட்டில் அந்த கவுன்சிலிங் ரூமில் கொடுத்துருவாங்க. இதுதான் நடக்கும் அங்கே. ஸோ என்ன நடக்கும் ஏன்னா நிறைய பேர் நான் பார்க்குறேன், என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு தெரியாமல் பாவம் முழிக்கிறாங்க. அது அவங்க மேலே தப்பு கிடையாது, அந்த வக்கீல்கள் மேலே தப்பு கிடையாது, அது அந்த சீனியர்ஸ் மேலே தப்பு. சொல்லிக் கொடுத்து அனுப்பணும். சொல்லிக் கொடுத்து அனுப்பலைன்னா இப்படி தான் பாவம் முழிப்பாங்க. நம்முடைய அட்வொகேட்ஸ் ஜூனியர்ஸ் வந்து முழிக்கக்கூடாது. கரெக்டாக இல்லையா? அட்வொகேட் ஜூனியர்ஸு திமிரு காட்டக்கூடாது. திமிரு காட்டினா யாரும் சொல்லி தர மாட்டாங்க.
கரெக்டாக இல்லையா? ஏதோ நான் கேனையான்னு சொல்லி கொடுத்துட்ருக்கேன், கரெக்டுங்களா? ஏன்னா அவங்க படுற கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக, கரெக்டுங்களா? என்ன போல் எல்லாருமே கேனையாக இருக்க மாட்டாங்க இல்லையா? சரி, வேறு என்ன மேட்டர்னா, அந்த கவுன்சிலிங்க்கு அந்த பேப்பர் போயிடும். 10:30க்கு உங்கள் கேஸை கூப்பிட்றாங்கன்னா 10:45க்கெலாம் போகாது. அது 10:30க்கு 10வது ஐட்டமாக 10:30க்கு கேஸு காலிங் ஸ்டார்ட் ஆகுது. 10:40க்கு உங்கள் கேஸை கூப்பிட்டுறாங்க. 10:41க்கு ஜட்ஜ் ரெஃபர் டு கவுன்சிலிங்னு எழுதிடுவாங்க. உடனே 10:45க்கு உங்கள் கிட்ட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துடாது. நீங்கள் தான் ரெக்கார்ட் கிளர்க்கிட்ட போய் காதை கடிச்சு அப்ளிகேஷன் ஃபார்மை வாங்கணும். ஓகேவா? இல்லைனா ஓஏவே வச்சிருப்பார் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை, அவர்கிட்ட வாங்கி அதை ஃபில்அப் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் ஃபில்அப் பண்ணி நீங்கள் ரெக்கார்ட் லெட்டர் கொடுத்துருவீங்க. அது அப்படியே ஓஏ கிட்ட வந்துடும். ஓஏ ஒரு 11:30 மணிக்கா வந்து என்ன பண்ணுவார், காலிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதை கொண்டு வந்து கவுன்சிலிங் சென்டரில் கொடுத்துருவார். கவுன்சிலிங் சென்டரில் ஏற்கனவே ஜேன்னு கும்பல் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய பார்ட்டிஸுக்கிட்ட கூப்பிட்டு, எப்பா இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு ஹியரிங், இன்றைக்கி ஒன்றும் நடக்காது, இன்றைக்கி வெறும் ரெஃபர் டு கவுன்சிலிங் தான். ஜட்ஜு வந்து அட்ஜுடிகேஷனை வந்து அப்படி தான் எழுதியிருக்கிறாங்க, அப்படி தான் எழுதுவாங்க, இதுதான் நடைமுறை. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அங்கே போங்க. கவுன்சிலிங் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அம்மாவோ ஒரு ரிசப்ஷனிஸ்ட்டு ஒருத்தவங்க உட்காந்துருப்பாங்க. அவங்ககிட்ட இந்த பேப்பரை கொடுத்துடணும். இந்த பேப்பரை, அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா, ஃபில்அப் பண்ணி கொடுத்த அப்ளிகேஷன் ஃபார்மை கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுத்துட்டீங்க அப்படின்னா, அவங்ககிட்ட போய் அம்மா அந்த பொண்ணும் ப்ரெசென்ட்டு, பையனும் ப்ரெசென்ட்டு, பொண்ணுடைய அட்வொகேட் நான், பையனுடைய அட்வொகேட் இவர், நாங்கள் 2 பேருமே ப்ரெசென்ட்டாக தான் இருக்கிறோம். இந்த பாருங்கள், இந்தாங்க அப்ளிகேஷன் ஃபார்ம், இது 3வது கோர்ட்டில் வருது, இது 4வது கோர்ட்டில் வருது, இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு ஹியரிங் அப்படின்னு நீங்கள் விஷயத்த சொல்லிட்டீங்கன்னா அவங்க அதை வாங்கி பாக்கெட்டில் வச்சுக்குவாங்க. வச்சுக்கிட்டு அவங்களோட டேர்ன் வரும்போது உங்களை கூப்பிடுவாங்க. அங்கே ஒரு ரூம் இருக்கும். அந்த ஒரு 7 கவுன்சிலர்ஸ் அங்கே உட்காந்துருப்பாங்க. முக்கால்வாசி எல்லாருமே அட்வொகேட்ஸாக தான் இருப்பாங்க வைங்களேன். சில பேர் சைக்காலஜி படித்தவங்களாம் இருப்பாங்க. அவங்க கூப்பிட்டு வந்து என்ன பண்ணுவாங்க, பேரை கூப்பிடுவாங்க. இப்போ பார்ட்டிஸ் பேரை கூப்பிடும்போது இவங்க உள்ளே போனோம். உள்ளே போய் அந்த கவுன்சிலர் முன்னாடி உட்காந்தாக்கா அந்த கவுன்சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வந்த கதை போன கதையெல்லாம் பேசிகிட்டு இருக்க மாட்டாங்க. நேற்று என்ன நடந்துச்சு அதை சொல்லு, ஓகே ரைட், ஓகேவா, இதை விட்ரு, ஓகே போதும் ரைட்டு, நேற்று இந்த கதை வந்த கதை போன கதைலாம் நடந்துச்சு, அதை நான் கேட்டாச்சு, ஓகே ரைட், உனக்கு அடுத்த வாய்தா தரேன். அடுத்த வாய்தாவில் இனி என்ன முடிவு எடுத்திருக்கேன்னு வந்து சொல்லு. அதுக்கப்புறம் அடுத்த வாய்தாக்கு போவீங்க. அடுத்த வாய்தாலையும் நீ வாழ மாட்டேன், சேர்ந்து வாழ மாட்டேன், ஓகே ரைட், உனக்கு இன்னொரு வாய்தா தரேன். மொத்தம் 3 கவுன்சிலிங்கில் அங்கே 3 இது நடக்கும். ரெஃபர் டு கவுன்சிலிங்னா மொத்தம் 3 ஸ்டேஜ் தான் அங்கே. வாய்தா 1, வாய்தா 2, வாய்தா 3. அதான் கவுன்சிலர் முன்னாடி நீங்கள் 3 முறை உட்காரணும், இவ்வளோதான் விஷயம். கரெக்டுங்களா இல்லையா? அங்கே ஒன்றும் நடக்காது. இதுதான் அவர் வந்தார், போனார், என்னை அடித்தார், குத்துனார், வெட்டினார், என்கிட்ட துட்டு வாங்கினார், என்ன அதை பண்ணார், இது பண்ணார், இதுதான் அங்கே கவுன்சிலர்கிட்ட சொல்ல போகிறீங்க. கவுன்சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த கதையெல்லாம் ஓகேங்க ரைட்டுங்க, இப்போ என்னங்க பண்ண போகிறீங்க, இனி நடக்க போகிற கதையை சொல்லுங்கள், வந்த கதையில் போன கதைலாம் வேணானுவாங்க. கரெக்டுங்களா இல்லையா? ஸோ அன்றைக்கே ஹியரிங்கை ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கை முடிச்சிடணும். அதுக்கப்புறம் ஒரு டேட் கொடுப்பாங்க. அந்த டேட்டில் செகண்ட் டைம் வந்து ஆஜராகணும். இன்னொரு டேட் கொடுப்பாங்க, 3வது இதில் வந்து ஆஜராகணும். மொத்தம் 3 வாட்டி போய் ஆஜராகணும். 3 வாட்டி ஆஜராகும் போது என்ன சொல்ல போகிறாங்க, நான் வாழ மாட்டேன்னு சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, ஓகே ரைட், இந்த 2 பேருமே வந்து என் முன்னாடி வந்து உட்காந்தாங்க, இவங்க சொன்ன விஷயத்தெல்லாம் நான் கேட்டுக்கிட்டேன், இது 2மே வேலைக்கு ஆகல, இவங்க 2 பேரும் சேர்த்து வைக்க முடியாது, 2 பேரும் சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொல்கிறாங்க, ஸோ இது வந்து ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி அந்த கவுன்சிலிங்லேருந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து ரிப்போர்ட் வந்து கோர்ட்டுக்கு போயிடும். சரிங்களா? இதுதான் அங்கே நடக்கும், வேறு ஒன்றும் நடக்காது. சரியா? அப்போது ஜட்ஜு வந்து ஃபஸ்ட்டு ரெஃபர் டு கவுன்சிலிங்னு எழுதுனாங்க பார்த்தீங்களா? ரெஃபர் டு கவுன்சிலிங்னு எழுதுனாங்களே, அந்த ரெஃபர் டு கவுன்சிலிங்னு எழுதிட்டு ஒரு டேட்டு போட்டிருப்பாங்க, 1.5 மாதம் கழிச்சு இல்லை 1 மாதம் கழிச்சு. அந்த 1 மாதத்துக்குள்ளே 3 கவுன்சிலிங்கை முடிச்சிடணும். முடிச்சுட்டு அந்த கவுன்சிலிங் ரிப்போர்ட்டு வந்து செகண்ட் ஹியரிங்க்கு கோர்ட்டுக்கு வந்துடணும். இதுதான் மேட்ரு. சரியா? இதை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து 38 நிமிஷம் ஆயிருக்குங்க. ஓகேங்களா? இதை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணலங்க. மற்ற இந்த அட்ரஸ் சம்மந்தப்பட்ட விஷயம் சொல்லியிருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு அட்ரஸே இல்லாமல் வராங்க சார், நான் என்ன சார் யாருக்கு சார் நான் நோட்டீஸ் அனுப்புறது, இதுதான் விஷயம். ஸோ இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறது எனக்கு 38 நிமிஷம் ஆயிருக்குது. அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். உங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட வீடியோ யாரும் பார்க்க வேண்டாங்க, யாரும் ஷேர் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, பெல் பட்டன் ஐக்கான் கிளிக் பண்ணாதீங்க, எனக்கு எதுவுமே தேவை கிடையாது. கரெக்டாக? உனக்கு இஷ்டம்னா பாரு, கஷ்டம்னா போ, நாலேஜ் வேணும்னா வீடியோவை பாரு, நாலேஜ் வேணும்னா பார்க்காத. ஓகேவா? இவ்வளோ தான் நான் சொல்ல முடியும். தேங்க்யூ, பை.